பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து நாம் ஆராய்ந்து அறியப் போகிறோம். இது நம்முடைய டெய்லி லைஃப்ல குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. அதாவது பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் என்பது இன்றைக்கு இளைஞர் மத்தியில் ஒரு கேள்விக்குறியாக, ஏன் நான் என் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு மனப்பாங்கில் இந்த ஜெனரேஷன் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சர்ச்சை பார்த்தீங்கன்னா அப்படி வேலை பார்ப்பாரு பையன். பாஸ்டர் என்ன சொன்னாலும் சரி அப்படியே பார்ப்பாரு. ஸ்கூல்ல டீச்சர் என்ன சொன்னாலும் பண்ணுவாங்க. ஒர்க் பிளேஸ்ல பாஸ் என்ன சொன்னாலும் அப்படியே பண்ணுவாரு. ரூலை அப்படியே ஃபாலோ பண்ணுவாரு. ஆனா அதே பையன் வீட்டுக்கு வந்தா எப்படி இருப்பாருன்னா, பெற்றோரை ஒரு உதாசீனப்படுத்துகிற நிலைமை. நீங்க சொல்லி நான் எங்க கேட்கணும்? இப்படிதான் இருக்கிறாங்க. இப்படி ஒரு மனப்பாங்கு இந்த ஜெனரேஷன்ல வளர்ந்து கொண்டிருக்கு. ஏன் நாம் ஏன் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? இது குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? இதனுடைய ஆதாரத்தினை நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா, நம்முடைய தேவன் 10 கட்டளை கொடுத்தது 5வது கட்டளை என்ன சொல்வார் தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்து இருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இதுல சொல்லுகிறது என்ன? நம்ம ஆண்டவர் சொல்லுறாருன்னா, உன் ஆயுசு நாட்கள் நீடித்து இருப்பதற்காக நீ உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஆயுசு நாட்கள் நீடித்து இருப்பதற்கு நீடித்த ஆயுள் என்பது இதை எதை குறிக்கிறதுனா, கானான் தேசத்திலே இந்த சந்ததி போய் அங்க செட்டில் ஆகி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதுதான் இங்க குறிக்கிறது. ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, ஒரு நிலையான வாழ்க்கையை அவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க யார கனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு? உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இதான் 1 கொரிந்தியர் 11:3 என்ன சொல்லிருக்கா? குடும்பத்தின் கட்ட அமைப்பை பற்றி பவுலையா மிகவும் அழகாக விவரித்திருப்பார். ஏன்னா தேவனுடைய திட்டத்துல குடும்பம் என்பது மிகவும் முக்கியமானது. சங்கீதம் 128ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக விவரித்திருக்கும். ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, பந்தியில ஒளிவ மர கன்றுகளை போல இருக்க வேண்டும் பிள்ளைகள். ஏன் இப்படி இருக்க வேண்டும்? ஏன் நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தாதான் ஆசீர்வாதமா? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நம்ம குடும்பம் என்பது நம்மளுக்கு ஒரு கானான் தேசம். எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசத்தை ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல நம்முடைய குடும்பத்தில் தேவன் நம்மளுக்கு கொடுத்த குடும்பத்தில் நம்ம மிகவும் சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுக்கு ஏன் நம்ம கீழ்ப்படிவேன்? இதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் சற்று ஆழமாக தியானிக்கலாம். இத ஆண்டவர் எப்போ சொல்றாருன்னா, கானான் தேசத்தில் நுழைவதற்கு முன்னாடி 10 கட்டளை கொடுத்து இதுல ஒரு கட்டளையாக சொல்கிறார். சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் பெற்றோருக்கு ஆண்டவர் சொல்லுவாரு. என்ன சொல்லுவார் தெரியுமா? இத உன் பிள்ளைகளுக்கு போதி. அதாவது உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல சொல்லியிருப்பார். இது பெற்றோருடைய கடமை. இத போதிக்கணும். தேவனுடைய வார்த்தையை போதிக்க வேண்டும். தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதன்படி வாழ பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுதாங்க. இப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுது நாம் குழந்தைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். ஆனா இந்த ஒரு லிங்க் எங்க பிரேக் ஆகுதோ அங்கதாங்க நம்மளுக்கு என்ன வருது? ஆசீர்வாதத்துக்கு பதில் கஷ்டம் வருது அல்லது சாபம் விடுகிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நம் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா அந்த அத்தாரிட்டி கொடுத்த பெற்றோருக்கு தேவன் கொடுத்த வேலையை அவங்க பண்றாங்க. தேவன் என்ன கட்டளை கொடுத்திருக்க? பிள்ளைகளுக்கு இதெல்லாம் போதி. வேதத்தின் வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டு, வேதத்தின்படி அவங்களுக்கு போதி. அதன்படி நம்ம ஒரு விஷயத்தை அவங்க சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? இரிட்டேட் ஆகுது. இவனுக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த ஜென்ரேஷன் அப்படித்தானே சொல்லுது. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியல. அவங்க ஜென்ரேஷன் வேற, எங்க ஜென்ரேஷன் வேற. அவங்க எங்க சூழ்நிலையே புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. நாங்க எவ்வளவு ப்ரெஷர்ல வாழ்றோம் தெரியுமா? இப்படிதானே சொல்றோம். பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? நல்லா படிப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க. படிக்கிற வயதுல நம்மளுக்கு என்ன கடமை இருக்கு? நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? அப்பா அப்படின்னா என்ன பண்ணணும்?
வீட்டுக்கு தேவையானதை சம்பாதித்து கொடுக்க வேண்டும். அதுதான் அவரோட கடமை. அதே போல குழந்தைகளா இருக்கிற நமக்கு என்ன கடமை? நன்றாக படிக்க வேண்டும். இருக்கா இல்லையா? இதான் ரெசிப்ரோகல் ஆப்ளிகேஷன். ஆனா நம்ம இதை புரிந்து கொள்றோமா? இல்லையே. என்ன எதிர்பார்க்கறாங்க பெற்றோர்கள்? படின்னு சொல்லுவாங்க, நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழுன்னு சொல்லுவாங்க, நல்ல டிசிப்ளினா இரு, காலையில எந்திரின்னு சொல்லுவாங்க. வேற என்ன சொல்றாங்க? ஆனா நம்ம என்ன சொல்றோம்? எதை எடுத்தாலும் என்ன தெரியும்? ஒரு ஜெனரேஷன் கேப். இரண்டாவது பாத்தீங்கன்னா பியர் ப்ரெஷர். நிறைய விஷயங்கள் வெளி உலகத்துல இருக்கு. அதெல்லாம் இந்த இளைஞர் சமுதாயத்தை அப்படியே அமுக்கி கொண்டிருக்கிறது. வெளியே உள்ளதெல்லாம் உள்ள வந்து அவனை வந்து வெளியே அப்படி வாழ்ற வாழ்க்கை வேற, வீட்டுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை வேற. வெளியில பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபுளுன்ஸ்னால இல்ல எல்லாரும் தப்பா நினைப்பாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு இன்டிசிப்ளின் வாழ்க்கை. வெளியில என்னன்னா இப்படிதான் வாழணும், சர்ச்சில் பாஸ்டர் ஒன்று சொல்றாரு, செய்யலன்னு ஆயிரும், ஐயோ எல்லாரும் முன்னாடி நம்ம அவமானம் ஆகிரும். ஆனா வீட்டுல டிசிப்ளின் ஒரு ஆப்ஷனல், மேண்டேட்டரி கிடையாது. எப்படினாலும் இருக்கலாம், மனம் போன போக்குல இருக்கலாம். இறுதியாக பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்குங்க? அம்மா என்ன சொல்றாங்க? போய் கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வரேன் சொல்றாங்க. என்ன முடியாதுமா, நான் வந்து தூங்கணும் அப்படிங்கிற எவ்வளவு கேஷுவலா சொல்லிட்டு போறோம் பாருங்க. ஒரு சின்ன விஷயம் தாங்க பின்னாடி நாட்கள்ல பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய பாவத்தை நோக்கி நம்ம இழுத்து சென்று விடும். ஆதாம பாருங்க, ஏவாள பாருங்க, ஒரு சின்ன விஷயம் ஆண்டவர் சொன்னதை ஒபே பண்ணல, அதனுடைய இழப்பு பாருங்க, அது கான்சிக்வன்ஸ் பாருங்க, அது இம்பாக்ட் பாருங்க, எவ்வளவு பெரிய பாவம் தலைமுறையாக. இப்படிதான் நம்ம எல்லாத்தையும் ஒரு சின்ன விஷயம் நம்ம எடுத்துக்கொள்றோம். இப்படிதான் ஆண்டவர் இந்த கட்டளையை கொடுக்கிறாரு, அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்காண்டி தலைமுறையாக அவங்க ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று. ஆனா நடந்தது என்ன? அவங்க சந்ததிகள் ஆண்டவருடைய கட்டளையை பின்பற்றினாங்களா? இல்லையா? அந்த கட்டளை எப்படி வந்தது? அவங்க பெற்றோர்கள் மூலம் வந்தது இல்ல. அவங்க லிசன் பண்ணல. என்ன நடந்தது? தேவனை தள்ளிவிட்டு ராஜாக்கள் வராங்க. ராஜாக்கள் தான் எங்களுக்கு வராங்க. ராஜாக்கள் போய் அப்புறம் என்னது? பாபிலோன் ராஜாக்கள் இடத்தில் அடிமையாக சென்றார்கள். எப்படி போச்சு பாருங்க. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமான பூமியை விட்டு அடிமையாக பாபிலோனுக்கு சென்றாங்க. நம்ம என்ன நிலைமையில இருக்கோம்? கடவுள் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமான கானானை, அதாவது நம்ம குடும்பத்தை கொடுத்திருக்காரு. நம்ம என்ன பண்றோம்? கர்த்தர் சொன்னபடி வாழாம, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை வாழாம, நம்ம வெளி உலக வாழ்க்கையை பார்த்து கொண்டு நம்ம வாழ ஆரம்பிச்சா அதனுடைய முடிவு எப்படி இருக்குமா? நாம் பாபிலோனுக்கு அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதாவது உலகத்திற்கு அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். நம்மளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டுமா அல்லது இந்த உலகம் வேண்டுமா? ஏன்னா நம்மளுக்கு ஒரு பேரண்ட்ஸ் இந்த ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்காங்கன்னா எதுக்கு தெரியுமா? இதுதான் நம்முடைய முதல் பள்ளி, அதாவது இட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்கூல். இங்க பெற்றோர்கள் தான் ஆசிரியர்கள். அவங்க டியூட்டி வந்து வேதத்தின்படி நம்மளை வளர்க்க வேண்டும், ஒரு நல்ல டிசிப்ளினாக வளர்க்க வேண்டி இந்த சந்ததிக்கு ஒரு நல்ல குடிமகனை உருவாக்க வேண்டும். சோ நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த இளைய சமுதாயம் சின்ன விஷயம் இல்ல, எல்லா விஷயத்திலும் நம்ம அவங்களுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்க வேண்டும், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தா நம்ம எப்படி வாய்ஸை ரைஸ் பண்ணி சொல்றோம், அதை ஒரு பொலைட்டா சொல்லி பாருங்களேன். அப்பா அம்மா வராங்க, வேலைக்கு போயிட்டு களைப்பா வராங்க, அவங்க மேல என்னைக்காவது கரிசனையா நம்ம பேசியிருக்கோமா? எப்படி இருக்கீங்க, எப்படி போறீங்க, எப்படி வாரீங்க, அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு, அவங்க உடல்நிலை எப்படி இருக்கு, எத்தனை நாள் அவங்கள நம்ம பிரேயர்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பெற்றோர்கள் நமக்கு தேவன் கொடுத்த வரம். அவங்க மூலம் நம்மளுக்கு எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம், தேவன் கொடுத்த கட்டளை நமக்கு போதிக்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவங்க மூலம்தான் நாம சுதந்திரிக்க போகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம முடிவு பண்ணணும், அவங்களுக்கு நம்ம ஒபே பண்ண வேண்டுமா அல்லது நாம அவங்களுக்கு ஒரு டிஸ்ஒபீடியன்ஸ் இருக்க வேண்டுமா? இறுதியா சொல்ற ஒரே ஒரு விஷயம்தான், உலக பிரகாரமா உள்ள பெற்றோருக்கு, அதாவது தந்தைக்கு நாம் கீழ்ப்படிய முயலவில்லை என்றால் நம்ம எப்படிங்க பரம தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? இதை நாம் சிந்திப்போம். ஆமென்.